விஜய் தாய்மார்களுக்கு பேசுறது எவ்வளவு கேவலம் நினைக்கிறோமோ, ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை ஏமாத்தி ஒரு குடும்பத்தை ஏமாத்துறவனே இந்த திட்டு திட்டுறாங்களே, இந்த நாட்டு மக்களை மொத்த பேரை ஏமாத்துறவங்களை இவங்களை என்ன பண்ணலாம்? இந்த திருட்டு கூட்டம் 1000 ரூபாய் எல்லாருக்கும் தரேன்னு சொல்லி தகுதி உள்ளவர்கள் தப்பிச்சிட்டான். இதே விஜய் 2500 சொல்லிட்டு எப்படி தருவார் நம்ப முடியும்? எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க மேக் பண்றீங்க? அது எப்படி திமுக 1000 சொல்லிச்சு, ஏடிஎம்கே 2000 சொல்லிச்சு, நம்ம ஒரு 500 ரூபாய் கூட்டி சொல்லணும்னு சொல்றீங்களா? ஏடிஎம்கே 3 சிலிண்டர் சொல்லிச்சு, இருங்க இருங்க, ஏடிஎம்கேக்கு 3 சிலிண்டர்ட்டாங்க, நம்ம 6 சொல்லணும்னு சொல்றீங்களா? விஜய் என்கிற ஒரு நபர், அந்த நபரை வைத்து இந்த நாரதர்கள் இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. கொலை பண்ணது இவங்க, கூட வந்ததை நம்ம ஏற்க முடியுமா? அந்த வாதத்துக்கு வாங்க. விஜய் கேவலப்பட்டவர் தான், விஜய் அயோக்கியர் தான், விஜய் அக்கிரமக்காரர் தான். நீங்க இன்னும் ஒழுக்கமா பேசிட்டு இருக்கீங்க. மகளிர் எல்லாம் வெளியிலேயே வர முடியாது. இந்த மகளிர் இன்னைக்கு வெளியில இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்காங்கன்னா அது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். 1949க்கு அப்புறம் தான் மக்கள் 67க்கு அப்புறம் தான் இவ்வளவு சுதந்திரம் பெண்களுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சுதந்திரம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். எல்லாம் கேள்வி கேட்கணும். ஆட்சியில ஒரு சிறுமிக்கும் பாதுகாப்பு கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவுக்கே வழிகாட்டி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பின்னோக்கி போயிட்டு. அதெல்லாம் விடுங்க, பின்னோக்கி போகுது. நோக்கிட்டு இப்ப நீங்க 8 மணிக்கு மேல வெளிய போக நினைக்கிறீங்களா? முடியாது. அவ்வளவுதான் சார். ஆமா, அந்த மாதிரி வீட்டுக்கு போகுது. என்ன பாதுகாப்பு இருக்கு? அந்த மாதிரி பெண்மணி சொல்றாங்க. அப்புறம் பெண்மணி பயந்து போனாங்க. விஜய் வீட்டுல இருக்கிற பொம்பளையை வாழ வைக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பி பிரச்சனை பண்றாரு. விஜய் தாய்மார்களுக்கு பேசுறது எவ்வளவு கேவலம் நினைக்கிறோமோ, ஒரு வீட்டுல ஒரு பெண்ணை ஏமாத்தி ஒரு குடும்பத்தை ஏமாத்துறவனே இந்த திட்டு திட்டுறாங்களே, இந்த நாட்டு மக்களை மொத்த பேரை ஏமாத்துறவங்களை இவங்களை என்ன பண்ணலாம்? காரி துப்பலாமா எல்லாம் சேர்ந்து? இந்த வடிவில் பொறுத்த வருவார் 1 2 3 எல்லாம் கொஞ்சம் துப்பிட்டு போவாங்க பாருங்க. ஒரு குடும்பத்தை ஏமாத்திய விஜயை நாங்கள் நியாயப்படுத்தல, அது அக்கிரமத்தின் உச்சம், கேவலத்தின் உச்சம். அவன் கூட்டணிக்கு வரப்போறானா, அதனால அவனை அப்படியே நான் தான் பிராங்கா சொல்றேன். விஜய் கேவலப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டுல வாழக்கூடிய 27 வருஷம் குடும்ப நடத்துற ஒரு பொம்பளையே இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புற இவர் நாட்டு மக்கள் எப்படி பார்த்துப்பாரு? நாட்டில் உள்ள மகளிர் எப்படி பார்த்துப்பாரு? நாட்டில் உள்ள மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் தராராம். நாட்டில் உள்ள மகளிர் 2500 ரூபாயா? சாரி தலைவா, 2500 1000 ரூபாய் போக்கம் ஒரு தினம் இவங்க 1000 கொடுத்து ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, 2500 தராராம். வீட்டில் உள்ள பெண்கள், கல்யாண ஆகிற பெண்களுக்கு எல்லாம் தாலிக்கு தங்கம் தராராம், 8 கிராம் தராராம், 6 சிலிண்டர் தராராம். என்ன ஒரு ஏமாத்து வேலை! இந்த திருடங்கிட்ட மாட்டிக்கிட்டே எங்களால சாகர நிலைமையில் தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க. இதை விட ஒரு மேல் திருட எங்களை மேலும் மேலும் உயிரை வாங்குறதா? இன்னொன்னுங்க, தயவு செய்து இருங்க. காசு தரோம்னு சொன்னது உண்மை, மக்களுக்கு காசு சென்று சேரணுன்றது உண்மை, அவங்க வாழ்வு உயரணுன்றது உண்மை. இந்த திருட்டு இருங்க, இந்த திருட்டு கூட்டம், ஐயோ நீங்க என்ன டிவேட் பண்றீங்க, அவர் பேச விட்டு என்ன பேச விட மாட்டீங்க. இந்த திருட்டு கூட்டம் 1000 ரூபாய் எல்லாருக்கும் தரேன்னு சொல்லி தகுதி உள்ளவர்கள் தப்பிச்சிட்டான். இதே விஜய் 2500 சொல்லிட்டு எப்படி தருவார் நம்ப முடியும்? எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க மேக் பண்றீங்க? அது எப்படி திமுக 1000 சொல்லிச்சு, ஏடிஎம்கே 2000 சொல்லிச்சு, நம்ம ஒரு 500 ரூபாய் கூட்டி சொல்லணும்னு சொல்றீங்களா? ஏடிஎம்கே 3 சிலிண்டர் சொல்லிச்சு, இருங்க இருங்க, ஏடிஎம்கேக்கு 3 சிலிண்டர்ட்டாங்க, நம்ம 6 சொல்லணும்னு சொல்றீங்களா? ஏடிஎம்கே 4 கிராம் தரேன் 8 கிராம் தரேன்னு சொல்றீங்களா? என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இருக்கு? என்ன தொலைநோக்கு திட்டம் இருக்கு? ஒரு கூட்டம் என்னன்னா வாழைத்தார பிடிச்சு தொங்குறான், இன்னொரு கூட்டம் கரண்ட் கம்பத்தை பிடிச்சு தொங்குறான். இந்த தொங்குற கூட்டத்துல நாங்க தொங்கி சாகணுமாங்க? நாங்க கைத்துல தொங்கணுமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு? இவங்க ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே மீட்டிங்ல ஆர்வமா இருக்கானோ இல்லையோ வெளியே ஏழப்பட்ட மக்களை வாழைத்தார புடி தொங்குறத பாத்திருக்கீங்களா இல்லையா? இதே விஜய் கூட்டத்துல கரண்ட் தொங்குறத பாத்திருக்கீங்களா இல்லையா? இந்த கேவலத்தை உருவாக்குற இந்த கேவலவாதிகளுக்கு நாங்க எங்க ஆதரவு தெரிவிக்கணும்? இன்னொன்னு வெளிப்படையா பேசுவோம். விஜய் என்கிற ஒரு நபர், அந்த நபரை வைத்து இந்த நாரதர்கள் இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் பஞ்சாயத்தையே ஒழுங்கா பாத்துக்கல, அவங்க பிள்ளைகளை ரோட்ல விடுறாரு, அவருக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, மக்களோட எமோஷன்ஸ் அவருக்கு தெரியாது, அவர் தண்டம், அவர் வேஸ்ட்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. அதை இன்னொரு வேஸ்ட் பேசலாமா? அது இன்னொரு தண்டவதிகள் பேசலாமா? மரியாதையா பேசு, சும்மா இந்த வேலையெல்லாம் இங்க வச்ச கூடாது. என்ன நாட்டை காசுக்காக இந்த நாட்டு மக்களை சூறையாடி, நாட்டில் உள்ள வளங்களை சூறையாடி வித்து தின்ன இந்த கூட்டம்
இவங்க இன்னும் ஒழுக்க சிவகாமணி போலவும், இவங்க இன்னும் ஒருத்தனுக்கு ஒருத்தின் வாழ்றது போலவும், இவங்க இன்னும் வாழ்க்கையில உள்ள பொம்பளைகளை நல்லா பாத்துக்கிறது போலவும், இவங்க எல்லாம் செஞ்சா ஒருத்தர் பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக நாங்க சொல்லலாம், ஏன் அந்த குடும்பத்தை பாத்துக்க மாட்டேற, தனி ஒரு பெண்ணை தனி ஒரு குடும்பத்தை பார்த்துக்க தெரியாத நீ எப்படி அந்த நாட்டை வந்து பார்ப்ப, எப்படி அந்த நாட்டு மக்களை பார்ப்பேன்னு சொல்லலாம். இவங்க ஒழுக்கமானவர்களா? இவங்களுடைய தலைவர்கள் ஒழுக்கமானவர்களா? ரொம்ப பசங்களா போனா கோவம் வரும் இவங்களுக்குலாம். ஐயா கருணாநிதி ஐயாவுக்கு எத்தனை வீடு சொல்லுங்க? அப்படியே கொந்தளிக்கிறீங்க. 2 காலம் மட்டும் அச்சச்சோ எத்தனை குடும்பம் ரெக்கார்டா தனியா குடும்பம் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க? 5 குடும்பம் 10 குடும்பம் ரெக்கார்டு தான். என்ன வெக்கம், என்ன வெக்கம்? நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு வெக்கம் இல்லாத போது இன்னொருத்தரை பத்தி படி பேசலாம். நான் ஒழுங்கா இன்னொருத்தரை பத்தி பேசலாம். வீட்டுக்குள்ள நுழைய விடலையா? வீட்டுக்குள்ள கட்டின பொண்டாட்டிய உள்ள நுழைய விடலையா? சோத்துக்கு பாடலையா? என்ன பண்ணல? நீங்க அப்படி செய்யல. பிள்ளைங்க நீங்க அப்படி செய்யல. அப்புறம் வீட்டுக்கு நுழைய வேண்டியதானே இல்ல, நீங்க வேற வீடு வச்சிட்டீங்க. வச்சிருக்கோம்ல, அது மாதிரி வையே. ஒரு மானங்கட்ட குடும்ப நடத்த தெரியாத, மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாத விஜயை தமிழ்நாடு மக்கள் வெறுப்பாங்க. இன்னைக்கு அவங்க ஃபேன்ஸே ஏனே இப்படி பண்றீங்க, முடியலன்னு சொல்லி முகம் சுழிக்கிறோம். அந்த அம்மா மேலும் மேலும் வழக்கு போடுது, மேலும் மேலும் கோரிக்கைகளை வைக்குது. யாராவது ஒரு மனுஷன் திமுக காரன் இல்லீகலாவே பண்ணி நல்லவங்க மாதிரி பேர் எடுத்துட்டான் நாட்டுல. இப்போ ஒரு வீட்டுல ஒரு அவங்க பொண்டாட்டி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. எவனோ ஒரு நல்ல ஆம்பளை கம்ப்ளைண்ட் வச்சு அழுகிற நேரத்துல ஒரே வாரத்துல அந்த ஹீரோனை கூப்பிட்டு போய் ஏதாவது கல்யாணத்துக்கு போவானா? ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போவானா? எந்த ஜென்டில்மேனாவது பண்ணுவானா அந்த வேலையை? இப்படி நீ வந்து உன் குடும்பத்தையும் கேவலப்படுத்துற. 42 பேர் செத்து போனா, ஒருத்தரையும் வந்து பார்க்காம வீட்டுல வச்சு பார்த்து மக்களையும் கேவலப்படுத்துற. நான் முடிச்சிடறேன். என்ன தனிப்பட்ட வாழ்க்கை? ஒரு கொஞ்சம் இருமாமா தப்பான பேச்சு. நீ ஒரு பெண்ணா இருந்துட்டு இது ரொம்ப தவறான பேச்சு, நான் கண்டிக்கிறேன். ஒரு பெண் 7 அதாவது கட்டின புருஷன் தப்பு பண்ணானா உடனே ரோட்ல சொல்ல மாட்டாங்க, டேய் ஒழுங்காடுறா போவாதரா, நமக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, நீ பெரிய நடிகர், போனா காரி துப்பிடுவாங்க ஊரெல்லாம், நீ ஒழுங்காடுறான்னு சொல்லி பார்த்துதாங்க. சொல்லி பார்த்த போது திருந்தாத நான் என்ன பண்றது? ரோடு கொண்டுதான் ஆகணும், சந்தி சிரிக்க வச்சுதான் ஆகணும். அதை பேசுறீங்க பாருங்க பெண்கள். அந்த தாவைக்க பெண்கள் எல்லாம் பார்த்து நிஜமா கேள்வி கேட்கிறேன், இது என்ன திமுக ஏவி விட்டுதா? இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமாயா? தாவைக்கான ஒண்ணு நானும் அதை பத்தி சொல்றேன். 1000 தங்கச்சிகள் இருக்கும், 1000 அக்கால் இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொருத்தி சொல்றா, அதாவது 4 கூட்டுறவன் கூட 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், 10 பொண்டாட்டி வச்சுக்கிறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு அவ பேசுறா. இந்த கேவலத்தெல்லாம் எங்கேயா வெளியே போய் சொல்ல முடியுமா? அதுவும் பெண்களை வச்சு பேச வைக்கிறாங்க. இந்த காலத்துல எங்கெங்க அப்படிலாம் இல்லாம இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கதாங்க செய்யுது. நியாயப்படுத்துறீங்களா? இதே இப்ப நானும் ஐயாவும் பண்ண சும்மா இருப்பீங்களா? நீங்க இப்ப ஐயா 2வது சேனல் வச்சு சும்மா இருப்போமா? நம்ம இல்ல நான் 2ஆம் கடை தட்டை கட்டிக்கிற சும்மா இருப்பீங்களா நீங்களா? சமுதாயத்துலங்க இல்லங்க இல்ல ஒரு விஷயம் இல்ல, தனிப்பட்டது எப்ப வருது? பொது வாழ்க்கை என்ன தனிப்பட்ட இல்ல ஒரு விஷயம் இல்ல, தனிப்பட்டது எப்பனா ஏமா இருமா, தனிப்பட்டது எப்பனா அந்த அம்மா அவதூறு சொன்னா தனிப்பட்ட விஷயம். அந்த அம்மா அதோட விஷயங்களை சொல்லுது. ஏங்க ஒரு பெண்கள் பாதுகாப்புனா அவங்க அம்மா பெண் இல்லையா? அந்த அம்மா சங்கீதாமா பெண் இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க? தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஊர்ல இருக்கிற பொம்பளைக்கு நான் நகை தருவேன், ஊர்ல இருக்கிற பொம்பளைக்கு நான் 2500 தரேன், ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தரேன், வீட்டுல இருக்கிற பெண்ணை அழுவ வைக்கிறது என்ன ஆம்பளையா செய்வான் அந்த வேலையை? ஏமா இருமா, சினிமா துறையில எத்தனை டைவர்ஸ் நடந்திருக்கு? ஒன்னும் வேண்டாம். இப்ப நம்ம இவரு தனுஷ் வந்து டைவர்ஸ் பண்ணாரு. எப்படி பண்ணாரு? எப்படிமா பண்ணாரு? அப்ளை பண்ணி தான் பண்ணாரு சார். என்னது? அப்ளை பண்ணி தானே பண்ணாரு. இருமா, அதெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க மேல தனுஷ் மேல குறை வந்துச்சா இல்ல அந்த பொண்ணு மேல குறை சொன்னாங்களா? முறைப்படி டைவர்ஸ் வாங்கி எங்கனா போய் எங்க சுத்து, இதுக்கு பேர் என்ன? செட்டப் தானே அது. மியூச்சுவல் கிடையாது. சரி நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்ணு ஒரு சலிச்சு போச்சு, அதோட வாழ மாட்டேன், நீ பிரச்சனை பண்ற. அதை எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மேடையில எனக்கு பல பிரச்சனை இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன், நான் ஃபீலே பண்ணல, இது மேலும் மேலும் அந்த அம்மாவை காயப்படுத்துற மாதிரி இருக்கா? ஏற்கனவே அவங்க அழுது வெளியே கம்ப்ளைண்ட் பண்ணணும், துஷா கூட்டு வெளியே போறாரு. மேலும் அவங்க அழுது மனு கொடுக்குற நேரத்துல எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை, நீங்க ஜாலியா இருக்குன்னு சொன்னா ஒரு பெண்ணை நீங்க இவ்வளவு கேவலப்படுத்துறவன் நாட்டை பாத்துப்பாங்களா? இன்னொன்னு ஐயா சொன்னது நல்ல பாயிண்ட். 1000 திமுக இருந்தாலும் அவங்களுக்குள்ள 1000 கருப்பாடுகள் இருக்கு. இருந்தாலும் பிராங்க் ஒரு விஷயம் சொல்றாருல, முறைப்படி டைவர்ஸ் எதை வேணா செய்யுங்க, யாரு கேள்வி கேட்க போறா? அப்படி சொல்லலாம். ஏங்க அது தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை சரியில்லை, டைவர்ஸ் பண்ணி இன்னொரு வாழ்க்கைக்கு போறாரு. இதுக்கு பேர் என்ன? செட்டப் வச்சு சுத்தலாம் ரோட்ல. நீங்க இதையே ஒரு சாமானியன், இப்ப கேமராமேன் பத்தி சும்மா இருப்பீங்களா? நீங்க அவர் செட்டப் வச்சு சுத்தம் சும்மா இருப்பீங்களா? சிரிக்கிறாரு, ஆசைப்படாதீங்க, சும்மா இருப்பீங்களா? ஆக ஒரு சாமானியன் ஒரு செட்டப் வச்சுக்கிட்டு சாமானியன் 2ஆம் கல்யாணம் பண்ணா
இந்த சமுதாயம் அவனை கேவலப்படுத்துது. 2ஆம் தர முன்னாடி வச்சிருக்கிறான், அவன் குடும்பத்தை தெரியாதவன், அவன் சரியில்லை, ஆம்பளையா அவன் கச்சா முச்சான்னு பேசக்கூடிய இந்த சமுதாயம் ஏன் ஒரு நடிகர் பண்ண ஏன் சப்போர்ட் பண்றீங்க? அந்த பெண்கள் எல்லாம் பார்த்து கேட்கிற உங்க நீங்க கல்யாணம் ஆகலையா? அவங்க புருஷன் மாதிரிலாம் நினைச்சா பாவமா இருக்கு எனக்கு. என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் இந்த ஒண்ணு, என் குழந்தைய விட விஜய் தான் பிடிக்கும். என்னங்க இது? ஒரு நடிகனை நாட்டினுடைய சீரழிவுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு சொல்லுங்க? எல்லாம் இந்த பெண்கள் திமுக. ஆமா, 70 வருஷத்துக்கு முன்னாடியே, ஏங்க 70 வருஷத்துக்கு முன்னாடியே ஊறப்பட்ட சேனல் ஊருக்கு ஒண்ணு வச்சு ஊருக்கு ஒரு சொத்தை எழுதி வச்சு இந்த அநாகரிக ஒரு கலாச்சாரத்துக்கும் இந்த அட்டூழியக்காரர்கள் தான் காரணம். ஒவ்வொருத்தருக்கும் 5 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி, இவங்களே 4 பொண்டாட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு விஜய் எப்படி இந்த பொண்ணை ஏமாத்துறான்னு பேசுனா சிரிப்பு வருமா வராதா? எங்களை போன்ற தூய இயக்கங்கள் அதிமுக பாஜக நாங்கெல்லாம் பேசணுங்க. பாஜகவுடைய தொண்டர்களும் நிறைய பாலியல் வன்கொடுமை எல்லாம் வந்து பண்ணதா சப்போர்ட் பண்ணி அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணி அவங்களை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி நாங்க நின்று பாத்திருக்கீங்களா எங்கேயாவது? எவன் திருநாலும் அவனை சட்டை பிடிக்கிற முதல் நாங்க தான். ஞானசேகரனுக்கு என்ன சம்படிச்சாங்க? இதே அந்த 2 வயசு குழந்தை பாலியல் வழக்குக்கு எவ்வளவு காப்பாற்ற முயற்சித்தாங்க. இதே கஞ்சா அடிச்சு சுத்துறவனை எத்தனை பேர் தப்பிக்க வைக்கிறாங்க, எத்தனை ஊழல்வாதிகளை தப்பிக்க வைக்கிறாங்க, எத்தனை அக்கிரமக்காரர்களை காப்பாத்துறாங்க. மொத்தத்துல திருட்டு கூடாரம். இந்த கூடாரம் இவர்கள், அதாவது கலாச்சார சீர்கேடுக்கு இவங்க தான் காரணம், மக்கள் சீர்கேடுக்கு இவங்க தான் காரணம், இன்னைக்கு நிதி சுமை இவ்வளவு தூரத்துக்கு இவங்க தான் காரணம், இன்னைக்கு ஊழல் வரதுக்கு இவங்க தான் காரணம். இன்னைக்கு கெட்டதை எதெல்லாம் நடக்குதோ கெட்ட சக்தி அதுவே இந்த துஷ்ட சக்தி, அதுதான் திமுக. இவங்க தாங்க எல்லாத்துக்குமே மூலதனம். எல்லாத்துக்குமே பிள்ளையாசூரியை போட்டுட்டு தூரம் வந்து நின்று கத்தனா இவங்க நல்லவங்க ஆயிடுவாங்களா? கொலை பண்ணது இவங்க, கூட வந்து நம்ம ஏற்க முடியுமா? அந்த வாதத்துக்கு வாங்க. விஜய் கேவலப்பட்டவர் தான், விஜய் அயோக்கியர் தான், விஜய் அக்கிரமக்காரர் தான். நீங்க இன்னும் ஒழுக்கமா பேசிட்டு இருக்கிறீங்க. இருக்க போய் தான் ஒழுக்கத்தை பத்தி பேசுறோம். நாங்க முறைப்படி தான் நாங்க பொண்டாட்டியை கட்டி நாங்க குடும்பம் நடத்துறோம். ஒரு காரியம் ஒரு கட்சி பிரமுகர்னா என்னையே குழப்பி கொண்டு விடாது பாருங்க விஜய் மட்டும். இவங்க கதையை பேச முடியல பாருங்க. இப்போ எப்படா ஒரு டாபிக் கிடைக்கும், எப்படா எவனா ஒரு விஷயத்தை உருவாக்குவான், அதை வச்சு குளிர்காலன்னு திமுக முயற்சி பண்ணுது. இந்த மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் அல்லுசில கட்சியில உள்ள சேர்க்கிறாங்க? ஏன் எல்லா கட்சியும் இழுத்து பிடிக்கிறாங்க? ஏன் கெஞ்சிட்டு நிற்கிறாங்க திமுக? காரணம் 4 ஆண்டு காலம் மக்கள் கெஞ்சற நிலைமையில இருக்காங்க. அதனால நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் மக்கள் நம்மளை கொஞ்சம் போறது இல்லை, நம்மளை துரத்தி அடிக்க போறாங்கன்றது முடிவோட தான் இன்னைக்கு எல்லா கட்சிக்காரர்கிட்ட போய் காலில் விழுறது, 5 கூட கொடுக்கறது. இந்த கேவலப்பட்ட வேலையை தாண்டி திமுக ஏதாவது தெரியுதா? இப்போ விஜய்க்கும் திமுக மேல ஏன் இவ்வளவு கடினமா நாங்க தாக்குதலை உருவாக்குறோம்னா, அந்த ஆளு கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது. எத்தனை தடவை வெளில வந்திருக்குன்னு கேட்டா 10 தடவை தான் வெளியே வந்திருக்காரு. வீட்டை விட்டு ஏன் வெளில வரலன்னு கேட்டா அவ்வளவு கோவம் வருது. நீ ஏன் ஒரு நிதானமா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேற? ஏன் உனக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை? ஏன் மக்கள் சார்ந்து பேச மாட்டேற? ஏன் இந்த ஊழல்வாதிகளை பற்றி நீ பெரிதும் பேச மாட்டேற? ஏன் மக்களை சந்திக்க மாட்டேன்னு கேட்டா அவ்வளவு கோவம் வருது அந்த அயோக்கியர்களுக்கு, அந்த அக்கிரமக்காரர்களுக்கு. அப்படியே திரும்பி பாருங்க, கேமரா திரும்புங்க. ஆட்சியாளர்கள் ஏன் மக்களுக்கு செய்யல கோவம் வருது? ஏன் மக்களை வாட்டி வதைக்கிற கோவம் வருது? ஏன் வாக்குறுதி நிறைவேற்றல கோவம் வருது? ஏன் அப்படி பாலியல் வழக்கு நடக்குது கோவம் வருது? ஏன் அப்படி பகல் கொலை நடக்குது கோவம் வருது? ஆக இந்த 2 பேருக்கும் அநியாயத்தின் பேர்ல கோவம் வருது. ஒருத்தரை ஆட்சியை உட்கார வச்சிட்டோம், அவங்களும் எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. இன்னொருத்தர் ஆட்சிக்கு வரணும்ன்றான், அவனும் இதுவரையிலும் எந்த வேலையும் பார்த்ததில்லை. இந்த 2 கூட்டத்தையும் நம்பி நம்ம ஓட்டு போட்டு நடுத்தரில் நிக்கணுமா அப்படின்ற கேள்வியை தான் நாங்க மக்கள்கிட்ட கேட்பீங்க. டெல்லி அமைச்சர் இருக்காருல, முதலமைச்சர் சிசோடியா, அப்புறம் முதலமைச்சர் இருந்தார்ல, இவங்க மேல என்ன பண்ணாங்க? மதுபான ஊழல்னு போட்டாங்கல்ல. இப்ப மதுபான ஊழல்ல போட்டு எவ்வளவு நாளா, கிட்டத்தட்ட அவரை 1 வருஷத்துக்கு மேல சிசோடியா உள்ள இருந்தாரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 300-600 கெஜ்ரிவால் மொத்தம் 280 நாள் என்னமோ உள்ள இருந்திருக்காரு. கடைசியில இப்ப விடுதலை ஆயிட்டாங்க 2 பேருமே. அது என்ன சொல்லி இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்டு இது வேணும்னு அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமா செய்யப்பட்டது, இது ஈடிய தவறான வழியில பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே கொட்டு வச்சிருக்கு. பாத்தீங்களா? சரியா? அப்ப அவரை கெஜ்ரிவாலை நீ பண்ணணுங்கிறதுக்காக அவரை உள்ள தூக்கி போட்டு அவர் மேல குற்றச்சாட்டை சாத்தி நீ டெல்லி ஆட்சியை பிடிச்சிருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெல்லி ஆட்சி சதி பண்ணி இவரை உள்ள தூக்கி போட்டு கெஜ்ரிவால் நீ பண்ணுன. இப்ப என்ன பண்ணாரு? இன்னைக்கு கூட பஞ்சாப் முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காருன்னா, நானும் மகளிருக்கு
1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. நேற்றுக்கு ஈவினிங் அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ அதனால இப்ப அவங்க பஞ்சாப் ஆட்சி நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? டெல்லி ஆட்சி நல்லா தான் நடந்தது. நல்லா நடந்த ஆட்சியை நாசக்காடு பண்ணதே வந்து இந்த பாரதிய ஜனதா. இவங்களுக்கு அப்பீல் நோட்டுதான் ஏற்கனவே இங்கே கூட தான் இந்த வழக்குல வந்து தீர்ப்பு கொடுத்துட்டான். ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல அது ஊழல் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. நீ அப்பீல் போட்டு வச்சிருக்க. நீ மயில புடுங்கிறதுக்கு அப்பீல் போயா? அப்பீல் என்ன நெஞ்சில் மனசாட்சியை கைட்டி எங்களுக்கு இதுக்கு என்னயா சம்பந்தம்? சும்மா சார் கேமராமேன் சார், மனசாட்சி எடுங்க. ஆமா, மனசாட்சி எல்லாம் பேசுறதுக்கு இவங்களாலதான். ஆமா, மனசாட்சி கெர்ஜிவாலி மேலையும் வளர்க்கப்பட்ட சும்மா கள்ளக்கால ஓடிச்சுடுவேன். என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, திமுக. நீ தான் இப்ப திமுக ஆட்சியில நல்ல சேர போட்டு இப்படி உட்காந்துட்டு எங்களை கேள்வி கேட்கறதே திமுக ஆட்சி தான். புரிஞ்சு இல்லைன்னா நீங்க எல்லாம் மகளிர் எல்லாம் வெளியிலயே வர முடியாது. இந்த மகளிர் வந்து இன்னைக்கு வெளியில வந்து இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்காங்கன்னா அது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். 1949க்கு அப்புறம் தான் மக்கள் 67க்கு அப்புறம் தான் இவ்வளவு சுதந்திரம் பெண்களுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சுதந்திரம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்கணும். ஆட்சியில ஒரு சிறுமிக்கும் பாதுகாப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு மகளிர் தினத்தன்று ஒரு 7 வயது சிறுமிய வந்து ரேப் பண்ணிருக்கா மகளிர். பாரு, நாங்க எதுக்கே வெக்க பண்ண? அவன் தான் வெக்க பண்ணோம். யாரு வெக்க பண்ண? எவன் அதை பண்ணானோ அவன் தான் வெக்கப்படணும். மானம் பண்ணா அவனை புடிச்சு தூக்குல போடணும். ஆட்சியில இருந்தாக்கா எல்லாமே அயோக்கிய. இந்தம்மா நாங்க மட்டுமா ஆட்சியில இருக்கோம்? இந்த நாட்டுல எங்க கட்சிக்காரன் மட்டுமா இருக்கா? எல்லாம் தானே இருக்கானு. இந்த மாதிரி நார பசங்களும் தானே இங்க இருக்கானுங்க. அப்படி எல்லாம் இங்க கதை விடாத. இந்த கதையெல்லாம் நாங்களும் கேட்டு காது புளிச்சு போச்சு. நீங்க சொன்ன கதைகள் தான் எங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு காது புளிச்சு. 67க்கு அப்புறம் தான் மகளிருடைய வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி 1-2 பேர் தான், முத்துலட்சுமி போன்ற சகோதரிகள் தான் வந்தாங்க. இப்ப 67க்கு அப்புறம் தான் இந்த இதே வந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவுக்கே வழிகாட்டி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பின்னோக்கி போகுது. இப்ப நீங்க 8 மணிக்கு மேல வெளிய போக நினைக்கிறீங்களா? முடியாது. அவ்வளவுதான் சார். ஆமா, அந்த மாதிரி வீட்டுக்கு போறது என்ன பாதுகாப்பு இருக்கு? அந்த மாதிரி பெண்மணி சொல்றாங்க. அப்புறம் பெண்மணி பயந்து போனாங்க. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் இங்க விடாத. சும்மா இந்த கதையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. எங்க ஆட்சியை பத்தி தவறான தகவல்களை பரப்புரை பண்றதுக்கு இந்த சேனல் கங்கணம் கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கு. இது போன்ற அயோக்கியர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து பேச வைக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன யோக்கியம் இருக்கு? அங்க இருந்த மகளிர் எல்லாம் என்ன குற்றச்சாட்டு வச்சு வெளியில போனாங்க? இதெல்லாம் தெரியாதா? ஏதோ புனிதர்கள் மாதிரி பேசுறாங்க. இது என்ன புனிதர்களா? ஐய அம்மா, இப்ப பெண்களை பற்றி பேச எந்த ஒரு கட்சிக்கும் தகுதி இல்லைன்னு. பெண்களை பத்தி மட்டுமல்ல, ஆட்சியை பத்தி பேசுறதுக்கும் தகுதி இல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மாண்புமிகு பெண்கள் விமர்சனம் பண்றதுக்கு எல்லா தகுதியும் வந்து இருக்கு. திமுக அவல நிலையா வந்து. ஆமா, திமுக அவல நிலையில இருக்கு. பொறுத்திருந்து பாரு, 26 தேர்தல்ல இதே மகளிர் தான் எங்களை தேர்ந்தெடுப்பாங்க. பாத்துக்கிட்டு லாஸ்ட் கமெண்ட். 5 வருஷம் 5000 பிரச்சனை நமக்கு. இப்போ வந்துட்டா 5000 ரூபா கொடுக்குறான். இப்போ வந்துட்டா 3000 ரூபா கொடுக்குறான். இந்த 8000 ரூபாய் எங்க மேல பாசத்தை கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? தாய்மார்கள் மேல பாசத்திலையா? ஓட்டுன்றதை தாண்டி இந்த உருப்படாதவங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருக்கா? ஏதாவது சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கா? ஆட்சியை பத்தி குறை சொன்னா அவ்வளவு கோவம் வருது. இப்போ ஒரு மகளிர் நீங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அவ்வளவு கோவம் வருது. ஆச் பூச். இதே போலதான் யார் வாயை திறந்தாலும் திட்டுறது முறையா? முறைகேடு சேர்ந்த இவங்களுக்கு முறையா பேச நினைக்கிறது எப்படி நியாயம்? மக்கள் கத்தத்தான் செய்வான், மக்கள் பேசத்தான் செய்வான். இப்ப போராடக்கூடிய மக்கள் இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க. இவர் எங்க இருந்து வராரு? இவரு எங்க இருந்துங்க வரீங்க? நீங்க ஆகாயத்துல குதிக்கிறீங்க. அப்படிதான் இருக்கு பார்த்தா. எங்க இன்றும் போராட்டம் நடக்குது. ரோட்ல தாய்மார்கள் கழிவறை இல்லாம, குளிக்காம, பாவ சாப்பாடு இல்லாம ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ பார்க்க முடியல, கவுன்சிலரை பார்க்க முடியல, சிஎம் பார்க்க முடியல. கடைசி நேரத்துல 8000 கொடுத்துட்டு ஓட்டு போட சொன்னா எங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எங்களை நீங்க என்ன கேவலத்துல நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பெண்கள் எல்லாம் ரோட்ல நிப்பாட்டிட்டு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னா வெக்கமா இல்ல? ஊருக்கு போய் விளம்பரம் பண்ணிக்கிட்டு. சரி, இன்னொன்னு சொல்றாரு, விளம்பரம் எங்க பார்த்தாலும் விளம்பரம். பாத்தீங்களா இல்லையா?
இந்த வீணா போனவங்கிட்ட அதை தாண்டி ஏதாவது ஒண்ணு இருக்கா? செய்தி அரசியல் இதை மட்டும்தான் இருக்கு, செயல் அரசியல் எங்கேயாவது இருக்கா? இதெல்லாம் கேள்வி கிட்ட உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஊரெல்லாம் வந்து கையெடுத்து கூப்பிட்டு தாய்மாரெல்லாம் ஓட்டு கேட்கும் போது சுகமா இருந்துச்சுல, அதே போல அந்த தாய்மார்களை சுகமா வச்சுக்கணுமா கூடாதா? ஏன் இப்படி சுமையா இருக்கீங்க? கடவுள்கிட்ட நான் வேண்டேங்க, ஒண்ணு இந்த திமுக காரன்ட்டு இருந்து அவன் வாயை பிடிக்கணும், இல்ல எங்க கிட்ட கேட்கற காதை எடுத்து பிடிக்கணும். இவங்க பேசக்கூடிய பொய்யெல்லாம் கேட்டுட்டு உட்காரவே முடியலங்க. புடுங்க வேண்டியது ஆட்சியை தான் புடுங்கணும், ஆட்சியும் புடுங்கணும். ஆமா, முதல்ல டெல்லி ஆட்சியை புடுங்கணும். 5 வருஷம் நீங்க ஒண்ணும் புடுங்கல, ஆனாலும் ஆட்சியை நாங்க புடுங்குறோம். புடுங்குவா மயிர புடுங்குவா. இப்ப ஏற்கனவே மம்தா நல்லா பண்ணுச்சு, இந்த ஜனாதிபதி அம்மா போனதான் வரவேற்பு பண்ண போலையா, அதுக்கு ஒன்றிய அரசு கேள்வி கேட்கிறான், என்னத்துக்கு இந்த ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு என்ன தேவை, ஜனாதிபதி இந்த என்ன என்னத்துக்கு, டெபுட்டி சிஎம் என்னத்துக்கு, யாரு ஒண்ணும் செய்யல, ரிசைன்மென்ட் போங்க. ஒரு ஜனாதிபதி உனக்கு தாயா ஜனாதிபதி, எங்களுக்கு ஜனாதிபதி இல்லையா? அந்த அம்மானால என்னையா பிரயோஜனம்? எத்தனை சட்டம், 8 சட்டங்களை போட்டு அம்சமே, எத்தனை சட்டத்துல அந்த அம்மா கையெழுத்து போட்டுச்சு, இன்னும் அந்த அம்மா தூங்கிட்டு இருக்க, உக்காந்துட்டு இருக்கு. போயா நீயும் சட்டமும். இவங்க கொட்டத்தெல்லாம் அடக்குறாங்க. கொட்டத்தை ஜனாதிபதி ஆரம்பிச்சு. ஆமா, என்ன ஜனாதிபதி பண்ணுது? சும்மா ஏதோ அது அவ்வளவு பெரிய மாளிகையில உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றாரோ எல்லாம் ஒன்றிய அரசு என்ன ஒன்றிய அரசு கையெழுத்து போடுறதுல திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்த ஒரு குடும்பம், ட்ரெயின் நல்ல ட்ரெயின் தான், திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்த குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் எங்களுக்கு வயிறு இல்லையா? அவ்வளவு பேர் இடத்துல ஒண்ணு நாங்க உழைச்சு சம்பாரிச்சோம், எங்க வீட்டுல கொள்ளையடிக்கல, எங்க பேர்ல இரியா, எங்க பேர்ல என்ன குற்றச்சாட்டு இருக்கு, எங்க பேர்ல எந்த நீதிமன்றத்துல நாங்க குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு, என்ன பண்ணிருக்கோம்? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, சும்மா அந்த இதெல்லாம் பேசாத. எந்த துறையில ஊழல் பண்ணிருக்கோம் சொல்லு, நிரூபிக்க முடிஞ்சா? இவங்கதான் ஈடி வச்சுட்டு பாரு. ஆமா, அதான் வர்றேன், இந்த ஈடி இருக்கானே, இந்த ஈடி தான் அதான் கெஜ்ரிவால் மேலயும் ஊழல் சொன்னா, என்ன புடுங்கனா ஒண்ணுமே இல்லாம கொண்டு அடைச்சு வச்சான். 1 வருஷம் சொச்சம், இன்னொரு ஆளு இன்னொரு 180 கிட்டத்தட்ட 2 பேரையும் வச்சு அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீ உள்ள தூக்கி போட்ட. அதை தவிர நீ சுப்ரீம் கோர்ட் அவ்வளவு கேவலமா உன்னை பேசுது, அப்படி பேசி மானம் ரோசம் வெக்கம் அப்படி தொடச்சு விட்டு போற. எந்த மாட்டுடைய கோமியத்தை குடிக்கிறியோ, எந்த மாட்டுடைய கோமியம் வர்ற வழியை தொட்டு கும்புறியோ, அந்த மாட்டை வெட்டி கரியா நீ அனுப்பிச்சு வைக்கிற வெளிநாட்டுக்கு. உனக்கு என்னையா யோக்கியதை இருக்கு இங்க பண்றதுக்கு? ராமர் கோயில் கட்டுறேன், ராமர் கோயில் ராமரை பத்தி என்னையா தெரியும்? ராமருக்கு அதை பூரா மூடி மறைச்சிட்டானுங்க. அங்க இருந்த பாபர் மசூதிங்கிறத இடிச்சாங்க, அந்த இடத்துல கோயில் கட்டுறதுங்கிறது அப்ப அங்க இருக்க பாட புத்தகத்துல அதெல்லாம் மாத்தி எழுதுறானுங்க. என்ன பேசுறீங்க? கடைசி விஷயம் ஒரே விஷயமா, ஈடி கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த கேடிகள், இந்த கேடிகளை காப்பாற்ற துடிக்கிறாரு டேடி. இந்த 5 வருஷம் ஆட்சி இது ஒண்ணுதான் நடந்திருக்கு. டேடி யாரு தெரியல உங்களுக்கு? மாண்புமிகு முதலமைச்சர். ஈடி வராங்க, இந்த கேடிகளை மாட்டுது, இந்த கேடிகளை காப்பாத்துறதுக்கு டேடி துடிக்கிறாரு. இதை தாண்டி இந்த ஆட்சி எதுவும் நடக்கல. யாருக்காக வாக்களித்தோமோ, யாரெல்லாம் நல்லா பார்த்துன்னு வாக்களித்தோமோ அவங்க யாருமே நீங்க நல்லா இல்லை, நாங்கெல்லாம் நல்லா இல்லை, நீங்க மட்டும் ஏன் நல்லா இருக்கீங்க? உங்களையும் நடுத்தருவுக்கு இந்த மக்கள் கொண்டு வருவாங்க. 2026 இந்த உண்டி கொடுக்குற கூட்டணியை ஓரங்கட்டி என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரும். அப்ப தெரியும் இவங்க கொட்டத்தெல்லாம் அப்ப அடக்குறோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.